அரசியல் கலாச்சாரத்தை சீரழித்து, அரசியல் கலாச்சாரத்தை பாழடித்து ஒரு பொறுக்கி கூட்டத்தை இன்றைக்கு அரசியலில் அமர வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பொறுக்கி கூட்டம். ஒரு பொள்ளாச்சியை விட மோசமான சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியிருக்கிறார் விஜய். பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக, பெண்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக, பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு கட்சியாக, பெண்களை இழிவுபடுத்துபவர்களை எம்எல்ஏக்களாக ஆக்கக்கூடிய ஒரு கட்சியாக, அப்படி எம்எல்ஏக்களாக ஆக்கி அவர்களுக்கு எதிராக புகார் வந்தால் அவர்களை பாதுகாக்கும் ஒரு அபியூசிவ் பார்ட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். ஏதோ எல்லோரும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருந்திருக்கிறார்கள். எப்போது திராவிட முன்னேற்ற கழகம் சிறு சரிவை சந்திக்கும், உடனே கூட்டம் சேர்ந்து கும்மி அடிக்கலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் போல். இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி, முதன்முறையாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைத்ததென்றால் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அமைத்த ஆட்சிதான் இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்தது. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தம் கொண்டாடும் ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்றைக்கு ஒரு சாதாரண பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல வீடியோ போடுற ஒரு கும்பல், ரூட் மாஃபியா அப்படின்னு ஒரு கும்பலை கூட்டு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு நடிகரை அழைத்து வந்து அவரை வீடியோ போட வச்சு, அதுல நேற்று கூட தங்கை மதிவதனி அவர்கள் பேசும்போது சொன்னார், ஒரு நேற்று சைதாப்பேட்டை நிகழ்ச்சியில எல்லோரும் அலையடித்தது என்று சொன்னார்கள். அது அலையடிக்கவில்லை, மாறாக ஒரு மாய வலையில் சிக்கிவிட்டார்கள். எத்தனையோ மாய வலைகள் இந்த மண்ணை கவ்வ நினைத்த போதெல்லாம் அதை மண்ணை கவ்வ வைத்ததுதான் திராவிட இயக்கம். தந்தை பெரியாரின் கொள்கைகளும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய அரசியல் செல்வாக்கும் அதற்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று இருக்கும் வரை இந்த மண்ணிலே எந்த மாயையும் விரட்டி அடிக்கும் ஆற்றலை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். நேத்து பாத்தீங்கன்னா, முந்தா நேத்து நான் என்ன பண்றேன்னா, சேகர்பாபு சார் வந்து மீட்டிங் போடுறாரு வெளிவாக்கத்துல. அப்ப அங்க போய் ரொம்ப கடுமையா விஜய் அவர்களை பேசுறேன், விமர்சனம் பண்றேன். ஆனா ஒரு பெரிய எதிர்ப்பே வரல. ஆனால் நேற்று அது முந்தா ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து வெளிவாக்கத்துல விஜய் அவர்களை விமர்சிச்சு பேசிட்டோம். நேற்று ஒரு உண்மையா தெரியாம ஒரு உண்மையை உளறிட்டேன் மேடையில. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை அழைத்து சொல்லும் பொழுது, மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டேன். புரிஞ்சா? சொல்லிட்டேன், ஒரு உண்மை தெரியாம உளறிட்டேன் டக்குன்னு. மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 910 கோடிக்கு மேலாக சிக்கிம் மாநில அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய வழக்கில் உங்கள் மாமனார் குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர். உங்கள் குடும்பமே, உங்கள் மனைவி உட்பட, தேசிய ஆதவ் அர்ஜுனா உங்கள் மனைவி உட்பட அனைவரையுமே கேரளா நீதிமன்றத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளுக்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீங்கள். மாநில அரசுகளுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தியவர்கள் உங்கள் மனைவியுடைய மாமா. கொடுமை என்னன்னா, டிஎம்கே ஐடி ஒரு செய்தியை போட்டுருச்சு, ஜான் பிரிட்டோ, அந்த ஜான் பிரிட்டோ தான் இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்னு போட்டுருச்சு. போதைப் பொருள் வழக்கில் தேடப்படுற ஜான் பிரிட்டோன். உடனே ஒரு கமிஷன் ஆபீஸருக்கு வந்து புகார் எல்லாம் கொடுத்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி சொல்றாரு, ஹலோ, இவங்க டிஎம்கே காரங்க சொல்ற மாதிரி நான் வந்து போதைப் பொருள் கடத்தி மாட்டின அந்த ஜான் பிரிட்டோ இல்லைங்க, நான் லாட்டரி டிக்கெட் வாங்கி வித்து ஈடி கேஸ்ல மாட்டின ஜான் பிரிட்டோங்க அப்படின்னு. ஏதோ ஒண்ணு ஈடி கேஸ் இருக்கிறீங்க. அப்படி இதை சொல்லிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை சொல்லிட்டேன்னா, நேத்துல இருந்து நைட் எல்லாம் உட்கார்ந்து எதையும் வெட்டி வெட்டி ஒட்டிருக்கானுங்க. ட்விட்டரை துறக்கிற ஒரே கொட்டுது வந்து. இப்பெல்லாம் அதுதான் எல்லாருக்கும். அது எம்எம் அப்துல்லா அண்ணனா இருந்தாருன்னா, எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாருன்னா, எல்லாருக்கும் ஒரே அடிதான், டேய் எடுத்த உடனே. பொதுமக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அரசியல் கலாச்சாரத்தை சீரழித்து, அரசியல் கலாச்சாரத்தை பாழடித்து ஒரு பொறுக்கி கூட்டத்தை இன்றைக்கு அரசியலில் அமர வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பொறுக்கி கூட்டம், இது ஒரு பொறுக்கி கூட்டம், இது ஒரு பொறுக்கி கூட்டம். இந்த பொறுக்கி கூட்டம்
அரசியல் தலைவர்களுக்கு அடிப்படை மரியாதை இல்லை. பெரிய பெரிய தலைவர்களை அழைக்கும் பொழுது டேய் எடுத்த உடனே டேய். ஒரு பொறுக்கி கூட்டத்தை, அரசியல் படுத்தப்படாத ஒரு பொறுக்கி கூட்டத்தை இன்றைக்கு விஜய் அழைத்து வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. இந்த பகுத்தறிவு மண்ணில், இந்த பெரியார் மண்ணில் இந்த பொறுக்கி கூட்டத்திற்கு இறுதி அத்தியாயத்தை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுதி காட்டுவார். வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்க, தெரியும். என்ன செய்யறான் தெரியாம ஆலோசனை தொட்டுன்னு சொல்லி நான் பேசுகிறேன். நான் பேசும்போது சொல்றேன், நீங்க முக்தாரை கைது செய்யணும்னா அது உங்க தப்பா பேசினார்னா we are not okay with this language ன்னு சொன்னேன். we are not convinced with this language. அவர் பேசுகிற மொழியிலோ அவர் சொல்லுகின்ற அந்த துணியிலோ எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் குடும்பத்தோடு போற ஒருத்தனை அந்த குடும்பத்தோட கைது பண்ணணும்னு நினைச்சு, ஏன்னா நேத்து அவனுங்க பண்ண டார்ச்சர்ல எனக்கு வெறியாயிருச்சு. இப்ப திரும்ப பேசணும்னு வந்திருக்கேன். அதையே என்ன சொல்றான், முதலமைச்சர் ஆதரிக்கிறாரா, துணை முதலமைச்சர் ஆதரிக்கிறாரா? தப்புக்கு நீங்கள் புகார் கொடுத்திருக்கிறீர்கள், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க முக்தாருக்கு. ஒரு முஸ்லீம் தானே. அதுல இன்னொரு கூத்தன தெரியுமா, அதுல விஜய் கட்சிக்காரன் கேட்கிறான், அலிஷா அப்துல்லாவும் முஸ்லீம் தானேன்னு கேட்கிறான். ஏதாவது சொல்லணுமா? சரி, பாஜகவில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அலிஷா அப்துல்லா புகார் தருகிறார். உடனே முக்தாரை கைது செய்ய வேண்டும் என்று துடித்து சென்றீர்கள். மீண்டும் சொல்கிறேன், பகுத்தறிவு கொண்டவர்கள், சீரிய அறிவு படைத்தவர்கள் யாருக்கும் அவருடைய அந்த மொழியில் உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தையே வேட்டையாடி, அந்த குடும்பத்தையே நெருக்கடிக்குள்ளாக்கி, சிக்கல் தந்து, கஸ்டடியில் வைத்து பெண் காவலர்கள் அவரை அறைந்ததாக அவர் சொல்கிறார். அப்ப அதை நான் சொல்றேன், அதை கண்டிக்கிறேன். அது அரைஞ்சது தப்பு இல்லையா அப்படின்னு. உடனே டிஎம்கே வந்து அபியூஸ் பண்றவனுக்கு ஆதரவு வந்துட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், if he is an abuser, there is law to deal with him. அவர் அபியூஸ் பண்றாருன்னா அவரை கையாள்வதற்கு அரசு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. புகார் தந்திருக்கிறார், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க, இப்ப கைது பண்ணிட்டீங்க, ஓகே. ஆனா நீங்க எவ்வளவு யோக்கியமானவங்கன்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் உங்கள் எம்எல்ஏ தான் இவ்வளவு அசிங்கத்தையும் எனக்கு செய்ததற்கு காரணம் என்று பேட்டி கொடுக்கிறார் உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணை கட்சியிலிருந்து நீக்குகிறீர்கள், எம்எல்ஏவை பாதுகாக்கிறீர்கள். ஒரு பொள்ளாச்சியை விட மோசமான சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியிருக்கிறார் விஜய். பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக, பெண்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக, பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு கட்சியாக, பெண்களை இழிவுபடுத்துபவர்களை எம்எல்ஏக்களாக ஆக்கக்கூடிய ஒரு கட்சியாக, அப்படி எம்எல்ஏக்களாக ஆக்கி அவர்களுக்கு எதிராக புகார் வந்தால் அவர்களை பாதுகாக்கும் ஒரு அபியூசிவ் பார்ட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். இப்ப சொல்லு, உனக்கு அடிப்படை தகுதி இருக்கா அபியூஸ் பத்தி பேசுறதுக்கு? எனக்கு சோடால எதுவும் கலந்து கொடுத்துட்டாங்க, என்னை நிர்வாணப்படுத்தினார்கள். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீவைகுண்டம் தாவேகாவுடைய எம்எல்ஏ தான். பேட்டி இருக்கா இல்லையா? புகார் இருக்கா இல்லையா? தம்பி பார்த்து மெல்ல, ஏன்னா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாம் இது சிபிசிஐடி விசாரிக்கணும். ஐயா, அவனை கைது பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. இப்ப புதிய கூட்டணி கட்சிகள் நீ கூட பேசியிருக்காரு, அண்ணே திருமாவளவன் அண்ணே, நீங்க இனிமே இந்த நடந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே பேசாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலைல ஒண்ணு சொல்றீங்க, மதியானம் ஒண்ணு சொல்றீங்க, சாயங்காலம் ஒண்ணு சொல்றீங்க, நேத்து இப்படி நடந்துச்சுங்கிறீங்க, நாளைக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சுங்கிறீங்க. இவர்கள் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்கிறார்கள். கைது செய்வதை பற்றி எவனும் பேசல. இவன் பேச வந்துட்டான் யோகிய சிகாமணி, அபியூஸ் பண்றவர்களை பாதுகாக்கிறோம் என்று. அபியூஸ் செய்தால் அவர்களுக்கு சட்டம் இருக்கிறது, வழக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களை கஸ்டடியில் வைத்து தாக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? மீண்டும் அதையே கேட்கிறேன், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தது யார்? மாறாக பெண்களுக்கான உரிமையை பேச வந்த நீங்கள் இப்போ ஒண்ணு புதுசா நேற்றைய முன்தினம் தலைவர் பேசினார். நான் டெல்லிக்கு போகும்போது ஈடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லிக்கு போனேன்னு கேட்டீங்களே, இப்ப நீங்க டெல்லிக்கு போயிருக்கீங்களே, கரூர் சம்பவத்தை தப்பிக்கிறதுக்கு டெல்லிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கவா என்று நம்முடைய மக்கள் முதல்வர் தலைவர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யாரை பார்த்து பேசுகிறோம் என்று தெரியாத, வரலாறு புரியாத இந்த மூதேவிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், 1969 ராஜமன்னார் கமிட்டி 3 பேர் கொண்ட கமிட்டியை அமைத்து அதற்கு தலைமையாக ராஜமன்னாரை நியமித்து
1969 ராஜமன்னார் கமிட்டியை அமைத்து எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் பவர்ஸ் என்று வந்தால், எக்ஸிகியூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஜுடிஷியல் பவர்ஸ் என்று வந்தால் ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் என்பதை தீர்மானித்து மாநில சுயாட்சிக்கான அதிகாரத்தை நிலைநாட்டி காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை வரலாறு பேசும் தெரிந்து கொள். நீங்க எல்லாம் ஒரு முதலமைச்சர் எதுக்கு டெல்லிக்கு போறாருன்னு கேள்வி கேட்கிறார். அதுதான் தலைவர் இப்படி கேட்கிறாரு. அப்ப நீ எதுக்கு போன நான் கேட்கவா? முதல்ல ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் என்ன பவர் டிஃபரன்ஸ்னே தெரியாத ஒரு ஆச்சரிய குறிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி போனதுதான் கொடூரத்தின் வரலாறு. இப்ப அடுத்த கட்டத்துல டெய்லி ஒரு பேஷண்ட டிஸ்சார்ஜ் பண்ணி அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஏறி இருக்கு. வந்து யாரு யாரு சீமானா? அது பழைய பேஷண்ட்டுங்க. ஐயோ, நமக்கு பாவம் சம்பந்தமே இல்லைங்க. நமக்கு சம்பந்தமே இல்லை. லாரன்ஸ் நேத்து ஒரு பேஷண்ட், இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன், ஐயோ உங்க வீட்டுல கரண்ட் வரல, எங்க வீட்டு எடுத்துங்கிறான் பைத்தியம். இப்போ இன்னொரு பைத்தியம். இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு நாய்க்கு நம்ம சில நேரத்தில் பிஸ்கெட் போடுவோம். ஒப்பிட்ட பாருங்க. இவெல்லாம் அரசியலுக்கு வரானாமா, திருச்சி கிழக்குல நிக்க போறானாமா. ஒப்பிட்ட பாருங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு நாய்க்கு சில நேரத்தில் பிஸ்கெட்டை போடணும். சில நாய் எல்லாம் இருக்கு பிரியாணி தான் கேட்கும், அப்படி பிரியாணி போடணும். அந்த மாதிரி இந்த மக்கள் என்ன கேட்கறாங்க அது கொடுத்தணும். என்னடா சொல்ல வர்ற? கடைசியில கீழே இருந்து மேல வரைக்கும் எவனுக்குமே மக்களை மதிக்கணும், தொண்டர்களை கௌரவப்படுத்தணுங்கிற எண்ணமே கிடையாது. இப்படி ஒரு கேவலமான அரசியல் சூழ்நிலையிலே பெரும்பகுதி முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் நிச்சயம் பேச வேண்டிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் பேசிய பேச்சு. இன்னும் 50 வருஷம் தாவேகா தான் இருக்கும். இன்னும் 50 வருஷம் தாவேகா தான் இருக்கும். அதுல திமுக அழிஞ்சு போயிடும் என்று பேசியிருக்கிறார். மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரு சில வரலாற்று விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்தியா விடுதலை பெற்றுவிட்ட பின்னால் காங்கிரஸ்காரர்கள் கூட காங்கிரஸில் இருந்த முஸ்லிம்களை நேஷனலிஸ்ட் முஸ்லிம்கள் என்று சொன்னார்கள். காங்கிரஸில் இருந்த முஸ்லிம்களை தேசியவாத முஸ்லிம்கள் என்றார்கள். அவர்கள் கட்சியில் இல்லாத மற்ற முஸ்லிம்களை பிரிவினைவாத முஸ்லிம்கள் என்று சொன்னார்கள். சொன்னது யார் தெரியுமா? ஐயா ஷாஜஹான் அவர்களே. அப்படி காங்கிரஸ்காரர்களே சொன்னபோது தமிழகத்தில் அந்த முஸ்லிம்களை அரவணைத்து காத்தது திராவிடம் தான் என்று சொன்னார் ஒரு தலைவர். அப்படி சொன்னவர் யார் தெரியுமா? ஷாஜஹான் அவர்களே. உங்களுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தான் சொன்னார். இந்த திராவிடம் தான் எங்களை காங்கிரஸே வேறுபடுத்தி பார்த்தபோது முஸ்லிம்களே வாருங்கள் என்று எங்களை அள்ளி அணைத்தது இந்த திராவிடம் தான் என்று சொன்னார். எனக்கு 7 வயசு இருக்கும். நான் நடந்து போனா என்னை கூப்பிட்டு என் தலையில கொட்டுவாங்க. தலையில கொட்டி என் மதத்தை காரணம் காட்டி என்னை இழிவுபடுத்துவார்கள். அப்படி இருந்த காலகட்டத்தில் நாங்க யாராவது ஒரு உணவகம் நடத்தணும்னா, ஒரு ஹோட்டல் நடத்தணும்னா முஸ்லீம் பேர் வச்சு ஹோட்டல் நடத்த முடியாது. என்ன பேர் வச்சு நடத்த முடியாது? சுதந்திரம் முடிஞ்சு முஸ்லீம் லீக் பாகிஸ்தானுக்கு போனதுனால நாங்க முஸ்லீம் லீக் வச்சுட்டு இங்க இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த காலகட்டத்துல நாங்க முஸ்லீம்கள் ஒரு ஹோட்டல் நடத்தணும்னா வெங்கடாச்சலபதினு ஒரு பேரை போட்டு நடத்துவோம் முஸ்லிம்கள். சொன்னது யாரு? ஐயா நன்றி கட்ட ஷாஜஹான் அவர்களே, ஐயா நன்றி கட்ட அமைச்சர் அவர்களே. முஸ்லிம்கள் ஒரு கடையை நடத்த வேண்டும் என்றால் கூட வெங்கடாச்சலபதி என்றுதான் பேர் போட்டு நடத்த வேண்டும். நாங்கள் முஸ்லிம் லீக் இந்தியா முழுக்க அடி உதைப்பட்ட போது தப்பி பிழைத்த மாநிலம் 2 தான். கம்யூனிஸ்டுகளால் கேரளாவில் தப்பித்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் அது தமிழ்நாட்டில் தப்பித்தது என்கின்ற வரலாற்றை உங்கள் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீனிடம் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள் ஷாஜஹான் அவர்களே. இது சொன்னது யாரு? உண்மையும் கூட முஸ்லீம் லீக் எந்த மாநிலத்தில் இருக்குது? மொத்தமா தப்பிச்சது எங்க? இன்னைக்கு கேரளால இருக்குது, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளாவில் தப்பி பிழைத்ததற்கு காரணம் கம்யூனிஸ்டும், தமிழ்நாட்டில் முஸ்லிம் லீக் தப்பி பிழைத்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொன்னவர் உங்கள் தலைவர். அவரிடத்தில் போய் சொல்லுங்கள், இன்னும் 50 ஆண்டுகளில் யார் அழிவார், இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும் யார்
மண்ணில் பட்டொலி வீசி பரப்பார் என்று உங்கள் தலைவர் காதர் மொழியினை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாதனமா ஒரு அமைச்சரை கொடுத்துட்டாங்கிறதுக்காக நீங்க படுத்துற பாடு இருக்க. ஒரு முறை எம்எல்ஏ ஆவார்னு இவருக்கு தெரியாது, தப்பி தவறி எம்எல்ஏ ஆயிட்டார். இப்ப எம்எல்ஏ ஆன பிறகு நன்றி உள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்கள் பக்கத்தில் எங்கள் இளந்தலைவர், எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் நின்று தன்னுடைய கரங்களால் ஏணியை தூக்கி உங்களுக்காக வாக்கு சேகரித்தாரே, அதை மறந்திருப்பீர்களா? வாக்கு சேகரிக்கும் போது உதயநிதி ஸ்டாலினும் வெற்றி பெற்ற அமைச்சரானதற்கு பின்னால் உங்களுக்கு விஜயமா? என்ன ஒரு அயோக்கியத்தனம், என்ன ஒரு நன்றி கெட்டத்தனம்! இது சமூகத்திற்கே இழுக்கல்லவா? இந்த சமூகம் எதற்கு பெயர் போன சமூகம்? எது இருக்கிறதோ இல்லையோ, பணம் இருக்கிறதோ இல்லையோ, பொருள் இருக்கிறதோ இல்லையோ, சொத்து இருக்கிறதோ இல்லையோ, சுகம் இருக்கிறதோ இல்லையோ, தனக்கு நன்றி செய்த ஒருவனை நன்றி மறவாத சமூகம் இந்த சமூகம் என்பதை குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் ஷாஜஹான். நீங்கள் குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள். ஏதோ உங்க கூட கீர்த்தனாங்கிற அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க, கூட கொஞ்சம் தாவக்காரங்க வந்துட்டாங்க, கைத்தட்டலுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்கன்னு வேணா நாளைக்கு ஒரு மன்னிப்பு சொல்லிட்டு விட்டுருங்க, வரலாறு உங்களை மன்னிச்சிடும். இது மிகப்பெரிய தவறு. அவ்வளவு பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு இருந்திருந்தால், அவ்வளவு உங்களுக்கு மரியாதையும் தெம்பும் இந்த புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசின் மீது இருந்திருந்தால், 2023 ஒரு வழக்கு போடப்பட்டது, 2024 வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதே போல பக்ரீத் வருவதற்கு 2-3 நாட்கள் மிச்சம் இருக்கக்கூடிய காலத்தில் முஸ்லிம் மக்களே, கூடியிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே, உங்களிடத்திலே இந்த நியாயத்தை விட்டு விடுகிறேன். பக்ரீத் வருவதற்கு இன்னும் 2-3 நாட்கள் இருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு முன்மாதிரி முதலமைச்சர் இந்த மண்ணை அப்போது ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வழக்கு வருகிறது. இதே பிரச்சனை, ஆடு மாடு வெட்டக்கூடாது, இதே பிரச்சனை. அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அரசின் சார்பாக வாதிடுகிறார். வாதிடும் போது சொல்கிறார், இன்னும் 2-3 நாட்களில் பக்ரீத் வர இருக்கிறது. முஸ்லிம் தரப்பை இதில் ஒரு பார்ட்டியாக சேர்த்து விசாரிக்காமல் இதில் முடிவெடுக்க கூடாது என்பது அரசினுடைய கடுமையான ஆட்சேபனை என்று சொன்னதும், அந்த ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அவர்கள் முஸ்லிம் தரப்பையும் ஏற்று விசாரிக்காமல் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்ற அந்த வழக்கை பக்ரீதுக்கு பின்னால் தள்ளி போட்டதற்கு காரணம், இந்த மண்ணில் சமூக நீதியும் சமத்துவமும் சம உரிமையும் மதசார்பின்மையும் தலை தோங்குவதற்கு காரணமாக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு முதலமைச்சர் இருந்த போதுதான். அங்கேயாவது 2-3 நாள், இது நாளைக்கு பக்ரீத். இந்த பக்ரீத்ல, இந்த பக்ரீத் எப்ப? நாளைக்கு பக்ரீத். In the eve of Bakrid and any other days, not only cows and calves or any other animals. தீர்ப்பு தருகிறார் திருப்பரங்குன்றம் புகழ் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு தருகிறார். நாளைக்கு பக்ரீத், எக்ஸாக்டா நாளைக்கு பக்ரீத். நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய அரசு முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் அவ்வளவு பாதுகாப்பு தரக்கூடிய அரசு என்பதில் உங்களுக்கு தெம்பும் தானியும் நேர்மையும் இருந்திருந்தால் உங்களுக்கே அது வழக்கு வருமானம் தெரிஞ்சிருக்காது. அந்த லட்சணத்தை தான் உங்களுடைய சிறுபான்மை துறை இருக்குது. இப்படி ஒரு கேஸ், அதுதான் சொல்றானே, ஒருத்தர்கிட்ட பேசினேன், ஒரு ஆலிம் சார் தான் ஒருத்தர் பேசினேன். இப்படி அந்த ஆலிம் சார் விஜய் ரசிகர் ஆவார் எனக்கு தெரியாது, இது எப்படிங்க சாத்தியம்னு கேட்டேன். ஏன் போலானா விஜய் தெரிஞ்சிருக்காது. இது அதை விட கேவலமான பதிலாச்சே. ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ வருதுன்னு அந்த அன்னைக்கு கேஸ் வருதுன்னு தெரியாதா? நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? அந்த வழக்கு விசாரணை அன்றைக்கே கவர்மெண்ட் டைரக்ஷன் வாங்கிட்டு அங்க ஏஜ் அப்பியர் ஆயிருக்கணும். ஆனா எல்லாத்தையும் கோட்டை விட்டாங்க. அன்றைக்கு மாலை சிக்கலாகிறது, பதற்றம் உருவாகிறது. உங்களிடமிருந்து குறைந்தபட்சம் விஜயிடமிருந்தோ ஆதவர்ஜுனிடமிருந்தோ செங்கோட்டையிடமிருந்தோ புஷ்யானந்திடமிருந்தோ குறைந்தபட்ச நம்பிக்கையை தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். அது கூட முடியல. இன்னைக்கு இவ்வளவு வாய்க்கிழிய வியாக்கியானம் பேசும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு அந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தின் மீது முஸ்லிம் லீக் கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பெயரை சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து வந்த நீங்கள் நாளை பக்ரீத் ஆயிற்று, காலை எழுந்தவுடன் முஸ்லிம்கள் பதட்டத்திற்குள்ளாவார்களே, குறைந்தபட்ச அறிக்கை. நீங்க ரொம்ப கான்ட்ரவர்சியலா வரலாறுல விளக்கேத்த வர்றவனை தடுத்து நிறுத்தி கலெக்டர் கமிஷனர் தெம்பா சொல்லுங்கயா, we are not afraid of the consequences, எந்த பின்விளைவு வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்று தெம்பாக சொல்லுங்கள் ஐயா என்று சொல்வதற்கு விஜய் ஒன்னும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அல்ல. நீங்க அவ்வளவு பெரிய சிறுபான்மைத்துறை அமைச்சரும் அல்ல. ஆனா எதிர்பார்த்தது என்ன? ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நாளைக்கு பக்ரீத் வருது,
இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, முஸ்லிம்கள் பதட்டப்பட வேண்டாம். சொல்லாமா இல்லையா? சொல்லிருக்கலாமா இல்லையா? அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்கிறேன். தலைவிட ஆட்ட மாட்டேங்கிறீங்க. சொல்லிருக்கலாம்ல. குறைந்தபட்சம் ரொம்ப கான்ட்ரவர்சியா நீங்க அவர் அளவுக்குலாம் பேச வேணாம். ஒரு குறைந்தபட்சம் நீங்க பதட்டப்பட வேணாம். சாவகாசமா குர்பானி முடிச்சுட்டு இவர் வீட்டுல பிரியாணி எல்லாம் ஆக்கி சாப்பிட்டுட்டு மறுநாள் மிச்சம் இருக்கிற கறி எல்லாம் உப்பு கண்டம் போட்டு கொடுக்குறாரு. நாங்க அப்பீல் போவோம். அடடா, என்ன ஒரு அறிவாளித்தனம், என்ன ஒரு அமைச்சர். நாங்க அப்பீல் போறோம். அப்பீல் போறதுக்கு எதுக்குங்க அமைச்சரு? அப்பீல் பண்றது சாதாரண வக்கீல் போதுமே. என்ன மாதிரி அப்பீல் போறதுக்கு மட்டும் என்ன எதிர்பார்த்தோம்? முஸ்லிம் சமூகமே, இந்தியா முழுக்க பல இடர்கள் வந்த போதும், இந்தியா முழுக்க பல தடைகள் வந்த போதும், இந்தியா முழுக்க மாட்டாந்தாய் வழிமுறையை முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு கட்சிகளும் பல்வேறு தலைவர்களும் கடைபிடித்த போதும், நம்மில் ஒருவனாக, நமக்கான ஒருவனாக நம்மை அரவணைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஒரு காலமும் மறந்துவிடக் கூடாது. ஆனா இன்னைக்கு நன்றி கெட்டவர்கள், எவ்வளவு பெரிய கேவலமான நன்றி கெட்ட பேச்சு. இப்ப சொல்றாரு, உங்கள் தலைவரை கேளுங்கள், நீங்கள் அங்கம் வகிக்கும் காங்கிரஸை பற்றி அவர் சொல்கிறார். உங்கள் தலைவரை கேளுங்க. ஷாஜகான் அவர்களே, போலீஸ் வேலைக்கு காமராஜர் ஆட்சியில் போலீஸ் வேலைக்கு சென்றால் முஸ்லிம்கள் என்றால் வேறு பார்வையில் பார்த்தார்கள். அந்த பார்வையை மாற்றி முஸ்லிம்களை அரசு பணிகளுக்குள் நுழைவிக்கும் ஒரு புரட்சியை செய்தவர் எங்கள் கலைஞர் என்று சொன்னவர் உங்கள் கட்சி தலைவர் காதர் மொய்தீன். நீங்க கூட்டணி இருக்கிற அதே காங்கிரஸ் 2 பேரும் பேசி முடிவுக்குவாங்க. இதெல்லாம் உங்க வரலாறு கூட நீங்க படிக்க மாட்டீங்களா? நீங்க என்ன பேசிருக்கீங்க கூட நீங்க படிக்க மாட்டீங்களா? எனவே ஒரு குறைந்தபட்ச அடிப்படை நியாயம் இல்லாத ஒரு கும்பலிடம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி சிக்கி தவிப்பதனால் தான் தலைவர் சொன்னார், 6 மாசம் விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னேன், அப்படி தாங்காது போல இருக்கு, ஒரு 3 மாசத்துக்குள்ள இது ஆட்சி போயிடுன்னு சொல்லல, 3 மாசத்துக்குள்ள விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் போல இருக்கு அப்படின்னு தான் சொன்னார். இதே காதர் மொய்தீன் அவர்கள் சொல்லி காட்டினார். மீலாது நபி விழாக்கு அரசு விடுமுறை அளித்தது, உருது பேசும் முஸ்லிம்களையும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தது, பிறகு முஸ்லிம்களுக்கென தனியாக 3.5% இடஒதுக்கீடு அளித்தது, காயிதே மில்லத் உமருப்புலவருக்கு மணிமண்டபம் கட்டியது, முஸ்லிம்களின் கல்வி சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக சிறுபான்மையினர் நல இயக்குநரகம் தொடங்கியது, உருது அகாடமி முஸ்லிம் மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை, அரசு விடுதிகள், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட முஸ்லிம் பெண்களுக்கு மகளிர் உதவி சங்கம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்பயிற்சி, உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம், உலமா ஓய்வூதியம் அதிகரிப்பு, தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்துக்கு சட்டப்படியான அங்கீகாரம், சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் தொடங்கி சிறுவணிகர்களுக்கான கடன் ஏற்பாடு என்று எவ்வளவோ செய்திருக்கிறார் கலைஞர் என்று சொன்னவர் உங்கள் கட்சி தலைவர் தான் ஷாஜகான் அவர்களே. இது அனைத்தையும் செய்தவர் கலைஞர் என்று சொன்னவர் உங்கள் கட்சி தலைவர் தான் ஷாஜகான் அவர்களே. அதே ஷாஜகான் அவர்களுக்கு இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத்தை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆலூர் ஷானவாஸ் என்கின்ற இளைஞர் என்னிடம் வந்தார். சொல்றது யாரு கவனிச்சிட்டு இருக்கீங்களா? மணி என்னாச்சு? 9:20 தானே. யார பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன்? ஏன்னா நீங்க நம்மளால நிறைய பேர் இருக்கீங்களா, உங்களுக்குலாம் ஜும்மா பயன் போவீங்கல்ல, அப்ப எப்படி இருக்கும்னா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியும் பார்க்கும்போது. நம்மளால எக்ஸ்பர்ட், கண்ணை திறந்துட்டு தூங்குறதுல எக்ஸ்பர்ட். அது நம்ம சும்மா பயன் பார்த்துருக்கோம், நம்ம பயன் பண்றோம்ல, அந்த வழியெல்லாம் தெரியும் எனக்கு. சொல்லுங்க, யாரை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஷானவாஸ் தான். காயிதே மில்லத்தை பற்றி இந்த கதையை சொல்றது யாருன்னா காதர் மொய்தீன். எந்த பேராசிரியர் காதர் மொய்தீன்? நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் புகழ். அட பாவிகளா, அட பாவிகளா, அட பாவிகளா. இப்பதான்டா சந்தி சிரிக்குது. நீதிக்கும் நேர்மைக்கும் கொடுத்த வாக்கிற்கும்
முனாஃபிகி ஸலாஸா இதா தஹத்தஸ கதிப இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாஃபிகுடைய அடையாளம் என்னது? இதா தஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அக்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். வ இதா துமின கான, நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல விரும்பல, ஒண்ணுமே சொல்ல விரும்பல. I leave it to your judgment. எந்த களமா இருந்தா என்ன, அட எந்த களமாக இருந்தால் என்ன, நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போன கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பெயர் சொல்வதற்கு அடிப்படை அருகதை இருக்கிறதா? முஸ்லிம் லீகை உங்களை பார்த்து கேட்கிறேன், அடிப்படை அருகதை இருக்கிறதா? ஆமா, அதே கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களோடு வரலாற்றில் கருத்து வேறுபாடு கொண்டு வெளியேறியவர் தானே இன்னைக்கு இருக்கும் பேராசிரியர் காதர் மொய்தீன், தெரியுமா இல்லையா? அதே கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களோடு வரலாற்றில் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்தவர் தானே. என்ற ஒருத்தர் கேட்டார், அது என்னது முஸ்லிம் லீகை விமர்சிக்கணும்னா ஒரு எம்எம் அப்துல்லா வச்சு பேச வைக்கிறீங்க சொன்னாங்களா? இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? இப்ப கூட சொல்லுவாங்க, அது என்ன ஒரு முஸ்லீம் லீக் விமர்சிக்கணும்னா அலிமல், நான் எல்லாரும் தான் விமர்சிக்கிறேன், I've got that liberty. அது வேற. ஆனா என்ன பிரச்சனைனா, இதுல என்ன சிக்கலாயிரும்னா, ஒரு தலித்தை ஒரு தலித் அல்லாதவர் விமர்சிக்கும் போது அதற்கு வேற புறக்காரணங்களை பூசி வேற மாதிரி மடமாத்திடுவான். ஒரு முஸ்லிம் அல்லாதவர் திமுக நியாயம் கேட்க வந்தால் அதற்கு வேற சாயம் பூசி மடமாத்திடுவான், சப்ஜெக்ட் வர மாட்டான். அதுக்கு தான் நான் நியாயம் கேட்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத் ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆலிம் ஷானவாஸ் எனும் இளைஞரின் இடத்திலே வந்தார். அவரை நான் கலைஞரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டார். நான் அவரை அழைத்துச் சென்றேன் என்றார் காதர் மொய்தீன். போன உடனே இந்த மாதிரி நீங்க ஆவணப்படத்துல இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும் தலைவரேன்னு சொன்னாரு. சரி, அப்ப ஒரு புக்கை வந்து கொடுத்தாரு. அந்த புக்கை அவர் கலைஞர் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆற்றல் சொல்றாரு. அதே இவர் தான் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டாரு. படிச்சு முடிச்சுட்டு அதில் அதிகப்படியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை விமர்சிக்கும் வாசகங்கள் இருந்தது. அதுல நிறைய அவரை விமர்சிச்சிருந்தது. அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாரு கலைஞர். நோட் பண்ணிக்கிட்டு மறுநாள் வந்தபோது எந்த சலனமும் காட்டாமல் ஷானவாஸிற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஆவணப்படத்திற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் கலைஞர் கொடுத்து விட்டு என்னை அழைத்து சொன்னார். இவ்வளவு குறைகள் அவர் சொல்லி இருக்கிறார். நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. விஜய் ஒளிக, விஜய் ஒளிக, விஜய் ஒளிக. அவர் தான் 717 கடை போட்டாரு. இவர் எப்படி வந்தாரு? பாருங்க எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருந்தேன் நானு. எங்க விட்டேன்? எனக்கு நான் அந்த ஆவணப்படத்துக்கு என்னென்ன ஒத்துழைப்பை தர வேண்டுமோ அதை தலைவர் கலைஞர் செய்து அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டு என்னை அழைத்து சொன்னார். நிறைய விமர்சனம் பண்ணி எனக்கு எழுதியிருக்கு. அதுல தம்பி போயிட்டாரா, காலம் அவருக்கு நான் யார் என்பதை புரிய வைக்கும் என்று சொன்னார் கலைஞர். என்னது, அவர் இங்க வருவாரா? சரியா, காலம் நான் யார் என்று. ஏன்னா இவ்வளவு விமர்சனம் இருக்கு. ஒரு இளைஞர் வந்து இவ்வளவு பெரிய தலைவர்கிட்ட வர்றாரு. அவருக்கு எல்லா ஒத்துழைப்பையும் செய்துவிட்டு காலம் ஷானவாஸிற்கு தான் யார் என்பதை புரிய வைக்கும் என்று சொன்னார் கலைஞர். ஷாஜஹான், உங்களுக்கும் சொல்கிறேன், காலம் உங்களுக்கு விஜய் யார் என்பதையும் புரிய வைக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் யார் என்பதையும் புரிய வைக்கும். இதான் உண்மை. இன்றைக்கு சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி வந்த காலகட்டத்திலும், வக்ஃப் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலகட்டத்திலும், திருப்பரங்குன்றம் பிரச்சனை தலைவிரித்தாடிய காலகட்டத்திலும் நம்மோடு தோளோடு தோள் நின்ற ஒரு இயக்கம். நான் இன்னைக்கே சொல்றேன், ரொம்ப நேர்மையோடு சொல்றேன், இறைவனை அஞ்சி சொல்றேன். நான் செல்வதற்கும் தேர்ந்தெடுப்பதற்கும் 1000 வாய்ப்புகள் எனக்கு. நான் பயணித்த காங்கிரஸ் கட்சியிலும்
புதிதாக கூட்டணி வைக்கப்பட்ட தாவேகாவுடன் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது செல்வதற்கும் வாய்ப்பு இருந்த போதும் நெஞ்சில கொஞ்சோண்டு ஒரு ஓரத்தில் நன்றி விசுவாசம் என்றும் இருந்தால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான். இது 7 பெரும்பாவங்கள் ஒரு பாவம், இறைவனை இழுத்து பொய் சத்தியம் செய்வது, என்னை படைத்த இறைவன் மீது ஆணை, இது சத்தியம். ஒரு குறைந்தபட்ச நியாயத்திற்காகவும் குறைந்தபட்ச விசுவாசத்திற்காகவும் தான் இன்றைக்கு இந்த தலைமையை தேர்ந்தெடுத்தேன். காரணம் என்ன? இந்தியா முழுக்க நமக்கான இடர்பாடுகள், இந்தியா முழுக்க நமக்கான சிக்கல்கள் இருந்தபோது நானா சொல்றேன், காயிதே மில்லத்தே சொல்றாரு, ஒரு போலீஸ் வேலைக்கு கூட போக முடியல. அப்படி இருந்த காலகட்டத்தில், காமராஜர் காலத்திலே போக முடியல, அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஹோட்டல் கூட முஸ்லிம் பேர்ல நடத்த முடியல, அப்படி இருந்த காலகட்டத்தில் முஸ்லிம் லீக் என்கின்ற கட்சியையே இந்தியா முழுக்க எங்களால் நடத்த முடியல, அப்படி இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முஸ்லிம் லீக் தப்பி பிடித்ததென்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று கண்ணியமிகு காயிதே மில்லத் வழிவந்த பேராசிரியர் காதர் மொய்தீன் சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஷாஜான் அவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அமைச்சகம், அந்த அமைச்சகத்துக்கு பேரு சிறுபான்மை நல அமைச்சகம். வரலாற்றிலே முதலாக சிறுபான்மையிற்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் சிறுபான்மையினருக்கும் தனி அமைச்சகத்தை கொண்டு வந்து சாதனை படைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞர் கொண்டு வந்ததற்கு பின்னால் தான் அப்படி ஒரு அமைச்சகமே இன்னைக்கு 2 பேருக்கும், விசிகாவுக்கும் இவங்களுக்கும். ஏனென்றால் இன்றைக்கு வீரபாண்டியன் பேசுகிறார், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு இப்போதைக்கு தொடர்ற சூழ்நிலையில இல்ல. சரி, அது என்ன சூழ்நிலை? கம்யூனிஸ்டுகளுக்கு நிலைமையை பாத்தீங்களா? எல்லாத்தையும் போல்டா பேசுவோம், ஓபனா பேசுவோம் சொல்லிட்டு கம்யூனிஸ்டுடைய நிலைமையை பாத்தீங்களா? கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. யார் கனி யார் காய்? விஜய் கனி ஸ்டாலின் காயா? ஸ்டாலின் கனி விஜய் காயா? சொல்ல முடியுமா? அவர் வெளியேறதுனால சொல்றாருன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கனி என்பது திராவிட முன்னேற்ற கழகம், காய் என்பது விஜய். அதை பழுக்க வைத்தது சோஃபா. அதை பழுக்க வச்சது என்னது? சோஃபா. ஏன்னா இவர் போய் டி ராஜாவை பாக்குறாரு அங்க, விஜய் இங்க உடனே அறிவிப்பு, நாங்க போயிட்டோம். மக்களே, உங்களை நம்பித்தான் கழக தலைவர் ஒரு மிகப்பெரிய ரிஸ்கை எடுக்க இருக்கிறார். எவர் சென்றாலும் எவர் புறக்கணித்தாலும் மக்களே, உங்களோடு கூட்டணி அமைத்து வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய வேற ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி, சும்மா கொஞ்சம் ஜோரா தான் கை தட்டுங்களேன், ஜாலியா ரசிப்போம். அதை சொல்லிட்டா, அதாவது பாத்தீங்கன்னா இதை கூட நம்ம சொல்லக்கூடாதான். கலைஞர் சொல்றாரு ஸ்டாலின், அது தப்பு, அது தப்பு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலைஞரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை விலைக்கு வாங்கி இன்னைக்கு ஒரு 20,000 பேர் வச்சு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்க அந்தமா மரகதம் அவங்க எல்லாம் வச்சு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கூத்து இது? 2017 பாரதிய கர்நாடகாவிலே யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, தேர்தல் முடிவுல HT குமாரசாமி தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது, இங்க விஜய் தலைமையில் அமைத்ததை போல 2017. 2018 வழக்கம் போல எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்கிற மாதிரி யாரு? பிஜேபி. ஒரு வருஷம் கழிச்சு என்ன செய்யறான்? 17 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிறான். நல்லா கவனிக்கணும் வரலாறு. 17 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிறான். பிஜேபி தான் செய்யறான். இவங்க போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிறார்ல இங்க சபாநாயகர் யாரு? ஜெயஸ்ரீ பிரபாகர். அங்க ஒரு ஜெயஸ்ரீ பிரபாகர் இருந்தார். இங்க அது அப்பதானே புரியும். இங்க ஜெயஸ்ரீ பிரபாகர் மாதிரி அங்க ஒரு ஜெயஸ்ரீ பிரபாகர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, இங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கிற மாதிரி அங்கேயும் கூட்டணி ஆட்சியில் இருந்தது. அப்ப ஒரு சில எம்எல்ஏக்கள், ஒரு 17 எம்எல்ஏக்கள் போய் ராஜினாமா பண்றாங்க. அந்த ராஜினாமாவை அப்போது கர்நாடகாவில் இருந்த நம்ம ஜெயஸ்ரீ பிரபாகர், அந்த மாதிரி சபாநாயகர் இருப்பார்ல, அது காரணம் இருக்கு அப்படி சொல்றதுக்கு, அப்பதான் புரியும். அந்த சபாநாயகர் ராஜினாமாவை வாங்காமல், instead of acknowledging the resignation, he disqualified them. ராஜினாமா வாங்காம தகுதிகம் பண்ணிடுறாரு எல்லாரையுமே. ஆனா இங்க என்ன பண்ணாங்க? ராஜினாமாவை 4 பேர் தான் வாங்கிட்டாங்க. அங்கேயும் காங்கிரஸ் தான், இங்கேயும் காங்கிரஸ் தான்.
வெக்கமாலடா உங்களுக்கு எல்லாம், வெக்கமா இல்ல? நீங்க ஜனநாயகத்தை பார்க்க போறீங்களா, பாதுகாக்க போறீங்களா? இன்னைக்கு ராகுல் காந்தி நாங்க இந்தியா கூட்டணியில திமுக இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்படிடா உங்களுக்கு எல்லாம் வாய் வருது? கையில வச்ச மையுடைய ஈரம் காய்வதற்குள் தலைவருக்கு துரோகம் செய்து முதுகில் குத்திவிட்டு சென்ற துரோகத்தின் முழு உருவம் நீங்கள். இந்தியா முழுக்க காங்கிரஸ் தோற்பதற்கு காரணம் ராகுல் காந்தியின் நடைமுறை. இதுதான் தலைவர் சொன்னார். காங்கிரஸ் முக்த் பாரத்தை யார் செய்வா? பிஜேபி செய்யாது, காங்கிரஸே செய்யும் என்றார். இப்ப 2017 எலெக்ஷன் முடியுது. 17 எம்எல்ஏக்களை பிஜேபி ராஜினாமா பண்ண செய்ய வைக்கிறான். செஞ்சா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி அரசு அந்த ரெசிக்னேஷன் வாங்காம அவனை டிஸ்மிஸ் பண்றான், டிஸ்குவாலிஃபை பண்றான். அவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போறான். அடுத்த சீன் கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு போனா இவங்க எல்லாம் கபில் சிபல் வச்சு ஆர்கியூ பண்றாங்க. அப்ப கோர்ட் சொல்லுது, resignation cannot be used as a tool to evade anti-defection. கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்தை இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ராஜினாமாவை ஒரு கருவியாக பயன்படுத்த முடியாது. எங்க? கர்நாடகாவில் காங்கிரஸ் கூட்டமைச்சரவையில் இங்க 4 பேர் ரெசிக்னேஷன் பண்ணாங்க. அப்ப அது சுப்ரீம் கோர்ட் போனது யாரு? காங்கிரஸ். அங்க ராஜினாமா பண்ணது யாரு? காங்கிரஸ். இது அயோக்கியர்களின் கூடம். நாட்டில் எல்லா ஜனநாயக படுகொலையும் செய்வாங்களாம். நம்ம எல்லாத்தையும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? என்னடா கருமாந்திர ஆட்சி நடத்துறீங்க, ஒரு 3 மாசம் கூட தாங்காது என்பதை சொன்னால் கூட அந்த உரிமை கூட திமுக இல்லை. அதனால் தான் இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு எம்எல்ஏ குற்றம் சாட்டப்படுகிறார். சேலத்திலே தாவேகாவின் பிரமுகர் குற்றம் சாட்டப்படுகிறார். ஆலந்தூரில் ஒரு தாவேகா பிரமுகர் ஆலந்தூரிலே ஒரு ஜிம்ல வேலை செய்யற ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள இருக்கும்போது அப்படியே தாவி இருக்கார். அவர் பேரை கேட்டா வேம்புலி. இப்ப நான் பாருங்களேன், அண்ணா யூனிவர்சிட்டி மக்களே, நீங்கள் நியாயத்தை பார்க்க வேண்டும். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அந்த நாய் யாருன்னே தெரியாது. போன்ல அப்படி ஒரு வாசகம் வந்ததாக சொன்னார்கள். யார் அந்த சார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பழி தீர்த்தீர்களே அயோக்கியர்களே. கண்ணுக்கு நேராக ஒரு எம்எல்ஏ என்னை கற்பழிக்குவதற்கான வழிவகை அவர்தான் செய்தார், அவரை விசாரியுங்கள், அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று ஒரு பெண் கதறுகிறார். இவர்களுக்கு எங்கிருந்து இந்த உரிமை கிடைச்சு? they have got that liberty but it is not there for DMK. எவனோ ஒரு நாய் செஞ்சதுக்கு நாங்க எத்தனை டிபேட் அட்டெண்ட் பண்ணோம். ஹைகோர்ட் எவ்வளவு நம்மள கழுவி ஊத்துச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல தான் அந்த அட்வைஸ் ரிமார்க்ஸ் மாத்தினாங்க. அந்த அட்வைஸ் ரிமார்க்ஸ் இருக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போய் எடுத்துட்டு வந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க நியாயத்தை பாருங்கள். அப்படியே கண் கொத்தி பாம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை குத்தி கிழிப்பதற்கும் பீத்து உண்பதற்கும் இந்த கழுகு கூட்டங்கள் தயாராக இருந்திருக்கிறது. காங்கிரஸ் ஒருத்தவன் சொல்றான், நாங்க தேர்தலுக்கு முன்னாலேயே டிவி தான் வேலை பார்த்தோம் அப்படிங்கிறான். கை தட்டுறாரு. அண்ணன் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் என்ன சொல்றாரு? ஒரு வீடியோ போட்டு எங்க வாக்கெல்லாம் கன்வெர்ட் ஆகல, எங்க ஆளுங்க வேலை செய்யல அப்படிங்கிறாரு. அப்ப யாருக்கு வேலை பார்த்தாங்க? எவ்வளவு பெரிய துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தந்து விட்டார்கள். வளர்ச்சியின் நாயகன், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், பொருளாதாரத்தில் 2வது இடம், இந்தியாவிலே கல்வி அறிவிலே 2வது முக்கியமான இடம், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒர்க்கிங் உமன் லேபர் போர்ஸ் 34 என்றால் இந்தியா முழுக்க 34 பேர் போறாங்க வேலைக்கு பெண்கள் என்றால், தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 42% செய்து காட்டிய சாதனைக்கு சொந்தக்காரர். இவ்வளவும் இருந்த போதும் பொய் புரட்டுகளை சொல்லி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூட்டணி கட்சிகளே சேர்ந்து காலை வாரி இப்படி ஒரு துரோகம் வரலாறு யாருக்காவது நடந்திருக்குமா? மக்களே யோசிச்சு பாருங்க. இவ்வளவு துரோகத்திற்கு பின்னும் ஒரு தலைவரிடத்திலே இவர்கள் வருகிறார்கள். இவ்வளவு துரோகத்திற்கு பின்னும் ஒரு தலைவரிடத்திலே வருகிறார்கள். கவர்னர் ஆட்சி வந்துரும், அதனால எங்களை ஆட்சி செய்யறதுக்கு நாங்க போய் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க கேட்டோம்னு சொன்னாங்களே எல்லாரும். அவங்க சொன்னது தானே, நாங்க போய் கேட்டோம், சப்போர்ட் பண்ண அலோவ் பண்ணுங்க, நீங்க தாராளமா போயிட்டு வாங்க என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே ஒரு தலைவரை உங்களால் பார்க்க முடியுமா? இவ்வளவு ஜெனியூனாக, இவ்வளவு ஜென்டிலாக இருந்த ஒரு கட்சியை, ஒரு தலைவரை போயிட்டு பீத்து எடுத்து விட்டீர்களே.
எந்த கூட்டணி கட்சியின் தயவில்லாமல் வரக்கூடிய அனைத்து உட்கட்சி உள்ளாட்சி தேர்தல்களிலும் அனைத்து இடைத்தேர்தல்களிலும் வரவிருக்கக்கூடிய இந்த கட்சி இந்த நிதானமற்ற நிரந்தரமற்ற எந்த நியாயமற்ற இந்த தாவேகாவின் ஆட்சி ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்போது வரக்கூடிய தேர்தலிலும் எவன் தயவுமின்றி தன்னன் தனியாக நின்று மீண்டும் ஒருமுறை எழுச்சியோடு வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிடியன் 2.0 மீண்டும் ஒருமுறை இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்தியாவிலேயே ஒரு ஜென்டில்மேன் தலைவர் என்றால் அது வரலாறு முழுக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயர் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணிலே நீங்கள் முதல்வராக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு இங்க நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலிருந்து இடைத்தேர்தலிலிருந்து வெளிப்படும். இப்பவே இடைத்தேர்தலுக்கு கொரியோகிராஃபி பண்றது அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப டான்ஸ் மாஸ்டர் மக்களை நாய்ங்கிறான். எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க போவாதேன்னு சொன்னாங்க, நான் திரும்ப போறேங்கிறான். மீண்டும் ஒரு முறை உங்களை நம்ப இந்த மக்கள் தயாராக இல்லை. நான் கோட் சூட்டு போடுறது என்ன தப்பு அப்படின்னாரு. ஐயா திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கோட்டு போட்டது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அதுதான் எங்களுடைய பெரிய பிரச்சனை. ஒப்பாரி வைக்கிறார்கள் என்கிறார்கள். ஆமாம், தமிழ்நாடே ஒப்பாரி வைக்கிறது. மின் பகிர்மானம் சரியாக இல்லாமல் இரவு நேரங்களில் உறங்க செல்ல முடியாமல் பகல் நேரத்தில் பணிக்கு செல்ல முடியாமல் தமிழ்நாடே ஒப்பாரி வைக்கிறது. அந்த ஒப்பாரியைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே கொண்டு செல்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வெறுமன ஸ்டிக்கர் மாடல் அரசாக சிங்கப்பெண் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து இரவு நேரத்தில் ரோந்து செல்வதற்கான அதிகாரம் வந்த அவர்களுக்கு இல்லாமல் அவர்கள் SSF ஆக அவர்களை உருவாக்கி FIR பதிவு செய்யும் அதிகாரம் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களிடத்தில் ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ஸ் இல்லை. அவர்களால் எதையுமே செய்ய முடியாது என்கின்ற அடிப்படையில் ஒரு சும விளம்பர மாடல் ஒன்றை கொண்டு வந்து வைத்து பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கிறார்கள். பெண்கள் கதறி கதறி அழுகிறார்கள். அதனுடைய உச்சம்தான் கோயம்புத்தூர் சூழலுடைய அந்த தாய் அழுதாரை மறந்து விட்டீர்களா? என்ன சொல்லி அழுதார் ஞாபகம் இருக்கா? என்ன படம்? கத்தியா தெரியாது, தொங்க விட்டு அடிப்பாரு. பாத்துருக்கீங்க எல்லாரும் விஜய் ரசிகர் தான். சினிமா நான் விஜய் ரசிகர். அப்படி பார்த்தா ஓட்டு கிடையாதுல்ல. என்ன படம்? அந்த அம்மா அழுதுச்ச பாத்தீங்களா? ஐயா தெரிப்படத்துல அந்த மாதிரி கட்டி வச்சு போட்டு நியாயம் கேட்டீங்களே, அந்த மாதிரி நியாயங்களும். இதுதான் அந்த மாயவலை. பகுத்தறிவு மண்ணை எப்படி மடையர்களாகி வைத்திருக்கிறான் பாருங்க. வர முடியுமா அப்படி ஒருத்தன்? முடியுமா? அப்படி என்ன மடத்தனம் இது! இந்த மடத்தனம் களையப்பட வேண்டும். ஊரெங்கும் மாநிலமெங்கும் ஒப்பாரி சத்தம் கேட்கிறது. கஞ்சா அடிப்பதை தட்டி கேட்டதற்காக RK நகரிலே ஒரு இளைஞன் கல்லை கொண்டு தலையால் அடித்து கொலை செய்யப்படுகிறான். இதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி இல்லையாடான்னு கேட்டா, நீங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு பழையத்துக்கு ஏமாப்படுறீங்க அப்படிங்கிறார். இப்படி ஒரு முதலமைச்சர் இந்த வரலாறு கண்டதில்லையே, கொடுமையே தமிழ்நாட்டில். எனவே எதற்கும் பொறுப்பெடுக்காத இவர் இருந்தென்ன, இல்லாமல் போனால் என்ன? இவரை வீட்டுக்கு அனுப்பும் காலம் வந்துவிட்டது. மீண்டும் ஒரு விடியலை காணும் காலம் வந்துவிட்டது. தோல்வி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் களப்பணியாளர்களுக்கு அடுத்ததொரு வெற்றியை தேர்ந்தெடுப்பதற்கான, அடுத்ததொரு வெற்றியை நோக்கி நடப்பதற்கான பயிற்சி காலம் என்பதை புரிய வைத்து விட்டு தோல்விகளுக்கு பின்னால் துவண்டு விடாமல், தோல்விகளை கண்டு துவண்டு படுத்து விடாமல் வெகுண்டெழுந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் அதிகம் தோல்விகளை சந்தித்திருக்கிறதா, வெற்றிகளை சந்தித்திருக்கிறதா என்றால் அதிகம் தோல்விகளைத்தான் சந்தித்திருக்கிறது. தோல்விகளின் மூலமாகவே வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் தோல்விகளை படிக்கட்டுகளாக ஆக்கி அடுத்து வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் மக்களின் முழு செல்வாக்கோடு முழு அதிகாரத்தோடு வெற்றியை நோக்கி நடைபெறக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். மீண்டும் ஒருமுறை சாதனை நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று பிரகடனப்படுத்தும் காலம் விரைவில் வரும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.